டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களால திமுகவுக்கு எது இழப்பு இருக்கா? விஜய் அவர்கள் இயக்கத்தால எந்த பாதிப்பும் கிடையாது. விஜய் பேச ஆரம்பிச்சாலே பாத்தீங்கன்னா திமுகவே குறிவைக்கிறார். ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டோம்னா டிஎம்கேவோட ஓட்டு டிவிகேக்கு பிரியும்னு சொல்றாங்க. திமுக மப்ளர் நீங்க பார்த்திருப்பீங்க, கருப்பு சோப்பு. நாங்க பாத்து அதை போட்டோம்னா காலையில இருந்து சாயங்காலம் வரை போட்டா கூட அதை மடிச்சு வீட்டுல பத்திரமா வைப்போம். நீங்க ஒரு சின்ன கூட்டம் நடக்கட்டும், அந்த இடத்துல பாருங்க குப்பையில பூரா அந்த மப்ளர் கிடக்கும். ஏன்னா இதான் டிவிகே. அந்தந்த மாவட்டத்துக்கே அவர் வரதானே செஞ்சார். அப்ப அந்தந்த கூட்டம் இல்லையே. அந்த மாணவர்களை அவர் கூட்டிட்டு போய் குதிரைக்கு இது கட்டி விடுவாங்கல்ல, அந்த மாதிரி கூட்டு போறாங்க. நாங்க அப்படி கிடையாது. பாப்பாங்க, இளைஞர்கள் போவாங்க வருவாங்க, ஓட்டா ஒண்ணும் மாறாது. தீர்வு நேயர்கள் அனைவருக்கும் கண்ணாவின் இனிய வணக்கம். திருநெல்வேலி நாங்குநேரியில இவரை தெரியாத ஆளே இல்லைன்னு சொல்லலாம். இவரை மட்டும் இல்ல, இவர் குடும்பத்தையும் தெரியாத ஆள் இல்லைன்னு சொல்லலாம். ஏன்னா அண்ணனோட மனைவி பாத்தீங்கன்னா திருமதி கிருஷ்ணவேணி செந்துரை அவர்கள் நாங்குநேரி மாவட்டம் கவுன்சிலரா இருக்காங்க. அண்ணனும் பாத்தீங்கன்னா திமுக இளைஞரணி ஒன்றிய துணை செயலரா இருக்காங்க. அண்ணன் வேற யாரும் இல்லைங்க, நம்ம சின்னதுரை அண்ணன் தான். வணக்கம்ண்ணே. தம்பி வணக்கம். தம்பி எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குமா. டிவிகே தலைவர் திரு விஜய் அவர்களால திமுகவுக்கு எது இழப்பு இருக்கா? எந்த இழப்பும் இல்லை தம்பி. என்னன்னா கேளுங்க, தமிழ்நாட்டு முதலமைச்சர் பொற்கால ஆட்சி நாயகன் தளபதி அவர்களும் சரி, துணை முதலமைச்சர் அன்பு அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் சரி, பாசமிகு அன்பு அக்கா கனிமொழி அவர்களும் சரி, எங்க நெல்லை கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆரூர் அண்ணன் மா கரகாம்புள்ள அவர்களும் சரி, இயக்கத்தை ஒவ்வொரு நாளும் வளர்த்து கொண்டு வரார்கள். அதே மாதிரி நம்ம இயக்கம் ஏறத்தாழ 75 ஆண்டு காலம் இயக்கம். அறிவுத்திருவிழா என்று உதயநிதி அண்ணன் நடத்தினாங்க சென்னையில, நீங்க பார்த்திருப்பீங்க. அதையும் தாண்டி இந்த இளைஞர்களால நீங்க சொல்றீங்க, நம்ம இளைஞர்களில மட்டும் ஏறத்தாழ 5 லட்சம் இளைஞர்களுக்கு பொறுப்பு போட்டிருக்கும். இப்ப நீங்க இந்த கிராமத்துல எடுத்துக்கிட்டா கூட 10 இளைஞர்களுக்கு நம்ம பொறுப்பு கொடுத்துருக்கோம். அப்படி ஏறத்தாழ 5 லட்சம் இளைஞர்கள் நம்ம இயக்கத்துல இருக்காங்க. இளைஞர்களால நம்ம இயக்கத்துக்கு எந்த பாதிப்பும் கிடையாது. அதே மாதிரி சொல்லணும்னா, தளபதி பத்தி சொல்லணும்னா, மகளிருக்கான ஆட்சியை நடத்தி கொண்டிருக்காங்க. மகளிர் விடியல் பயணமா இருக்கட்டும், மகளிர் உரிமை தொகையா இருக்கட்டும், அப்புறம் மாணவர்களுக்கு சைக்கிள் வழங்கின திட்டமா இருக்கட்டும், லேப்டாப் வழங்கின திட்டமா இருக்கட்டும், எண்ணற்ற திட்டங்களை ஒவ்வொரு நாளும் வழங்கி கொண்டிருக்காங்க. அதனால் எங்களுக்கு விஜய் அவர்கள் இயக்கத்தால எந்த பாதிப்பும் கிடையாது. இது ஒரு ஆலமரமான இயக்கம். சொல்லப்போனா மீண்டும் 2026 மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் பொறுப்பேற்பாங்க. ஆனா இவ்வளவு தூரம் சொல்றீங்க, ஆனா விஜய் பேச ஆரம்பிச்சாலே பாத்தீங்கன்னா திமுகவே குறிவைக்கிறார். அது ஏன்னா? திமுகவை குறிவிக்காருன்னா, உங்ககிட்ட முன்னக்கூட்டி நான் சொன்ன மாதிரி தான். எங்க இயக்கத்துல பொறுப்புல மட்டும் இளைஞரணியில 5 லட்சம் பேர் இருக்காங்க இளைஞர்கள். அப்போ இளைஞரணி உறுப்பினர் கோடிக்கணக்கான பேர் இருக்காங்க. அந்த இளைஞர்களை ஏதாட்டு ஒரு வழியில கவர் பண்ணலாமான்னு அவர் எங்களை டார்கெட் பண்றாரு. அதையும் தாண்டி நான் உங்ககிட்ட முந்தி சொன்ன மாதிரி தான், இது 75 வருஷ இயக்கம், சாதாரண இயக்கம் இல்ல. எத்தனையோ தலைவர்களை பார்த்த இயக்கம். அதனால அவங்க அதை பேசுறாங்க. அவங்களோட பேச்சு சாலம் தமிழ்நாட்டுல எடுபடாது. ஆனா இப்போ நீங்க சொன்னீங்க பெரும்பான்மையான இளைஞர்கள் உங்க பக்கம் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆனா இன்னைக்கு சோசியல் மீடியால எடுத்துக்கிட்டோம்னா பெரும்பான்மையானவர் டிஎம்கேவோட ஓட்டு டிவிகேக்கு பிரியும்னு சொல்றாங்க. அதை பத்தின உங்களோட கருத்து என்னன்னு? சோசியல் மீடியாவில் எங்க இயக்கத்துக்கும் ஐடி விங்னு ஒன்று சொல்லி எங்க இளைஞர்களும் போட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்க இயக்கத்தில் இருக்க இளைஞர்களும் நீங்க இப்ப குறிப்பா பார்த்திருப்பீங்க, கோவை மண்டலத்துல ம், கனிமொழி அக்கா தலைமையில ம். 2 லட்சம் மகளிர்கள் ஒரே கருப்பு சிவப்பு படம் அணிந்து, இளம் பெண்கள் 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க. ஆனா அதை நீங்க சொன்னீங்க 2 லட்சம் பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ட்டு. அதுக்குமே சோசியல் மீடியால வந்திருந்துச்சு. நிறைய சேர் எம்டியா இருந்துச்சு. இவங்க இப்படி கூட்டத்தை கூட்டியிருக்காங்க. நாங்க மதுரையில தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் சொல்லிட்டு இருக்காங்க. சோசியல் மீடியாவில் ஒன்று கூட்டம் முடிஞ்ச பிறகு போய் எடுக்கிறது, இல்லைன்னா அந்த கூட்டம் ஒரு பக்கமா காலி சேர் எங்கேயாட்டு ஒரு ஓரமா நம்ம வச்சிருப்போம், ம். அந்த கூட்டத்துக்கு பின்பக்கம் கூட வச்சிருப்போம், அந்த இடத்துல எடுத்து போடுறது. இதுதான் அவங்க திட்டமிட்டு. ஏன்னா அவங்களுக்கு டிவிகே கட்சியில இருக்கவங்களுக்கு எங்களை கண்டு பயம், அந்த அச்சத்தோட வெளிப்பாடு இது தெரியுது. ஆனா அச்சத்தோட வெளிப்பாடு நீங்க சொல்றீங்க. ஆனா டிவிகேவோட கூட்டத்துக்கு பாத்தீங்கன்னா முந்தின நாள் நைட்ல இருந்தே அவ்வளவு கூட்டம் வருது. அவர் விஜய் பேசிட்டு போனதுக்கு அப்புறமும் பாத்தீங்கன்னா அவ்வளவு கூட்டம் நிக்குது. அந்த கூட்டம்லாம் வெளியே அனுப்புறதுக்குள்ள காவலர்கள் விழி பிதுங்கி தான் நின்னுட்டு இருக்காங்க. அப்படிங்கும்போது இங்க கனிமொழி போனதுக்கு அப்புறம் அந்த எடுத்த கூட்டம் அப்படின்னு சொல்லும்போது இங்க டிவிகேக்கு அப்ப செல்வாக்கு அதிகமா தானே இருக்கு. விஜயை பொறுத்தளவுல பனை ஊரை விட்டு வெளியே வந்த நடிகரே கிடையாது. இப்போ விஜயகாந்தா இருக்கட்டும்,
நிறைய நடிகர்கள் வந்து வெளியே மக்களுக்கு நலத்திட்டங்களை செஞ்சிருக்காங்க. விஜய் அவரை பொறுத்தளவுல அந்த பனை ஒரு வீட்டை தாண்டி ஒரு பக்கம் வெளியே போகாதவர். இந்த ரசிகர்கள் குறிப்பா இளைஞர்களும் சரி, 18 வயசு கீழே உள்ள இளம் பெண்களும் சரி, இளம் பையன்களும் சரி, இவங்க அந்த மோகத்துல என்னன்னா ஏதோ ஒருத்தரை ஒரு திரையில பார்த்துட்டு இருந்தவரை நம்ம நேர்ல பார்க்கணுங்கிற ஒரு பாசத்திலேயோ ஏதோ ஒண்ணுலதான் போறாங்களோ ஒழிஞ்சு அது ஒருபோதும் மக்கள் ஏத்துக்கிற ஓட்டு பக்குவத்துக்கு இல்லாத இளைஞர்கள். நீங்க ஒரு உதாரணத்துக்கு அவர் ஒரு ஏர்போர்ட் போனார், ஏர்போர்ட்டை உடைச்சி அங்க பாத்தீங்களா செருப்பு பாத்தீங்கன்னா இப்ப நீங்க நான் போடுற செருப்பு வேறையா இருக்கும். அந்த இளைஞர்கள் 18 வயசு கீழே இருக்க இளைஞர்கள் போடுற இல்ல செருப்பு, அதை நானும் பார்த்தேன். அந்த இளைஞர்கள் ம். அந்த தன் செருப்பு அவுந்து கிடக்கத கூட தெரியாம ம். நாங்க வந்து இப்போ எங்க மப்ளர் இருப்பாங்க, திமுக மப்ளர் நீங்க பார்த்திருப்பீங்க, கருப்பு சோப்பு. பார்த்தேன். நாங்க அதை போட்டோம்னா காலையில இருந்து சாயங்காலம் போட்டா கூட அதை மடிச்சு வீட்டு பத்திரமா வைப்போம். ம். ஏன்னா எங்களுக்கு அந்த கட்சியோட அந்த ரத்த உணர்வு எங்களுக்கு தெரியும். ம். அந்த இளைஞர்களுக்கு கட்சியை பத்தியே தெரியாது. நீங்க ஒரு சின்ன கூட்டம் நடக்கட்டும், அந்த இடத்துல பாருங்க குப்பையில பூரா அந்த மப்ளர் கிடக்கும். ஏன்னா இதான் டிவிகே. ஆனா டிவிகே பத்தி நீங்க இவ்வளவு சொல்றீங்க, பனையூரை தாண்டி அவர் வெளியே வந்ததில்லைன்னு சொல்றீங்க. ஆனா கடந்த 4 வருடமா படிப்புல, அதாவது கல்வியில 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்புல மாவட்டத்திலேயே அதிக மதிப்பெண் எடுத்தவரை வந்துட்டு வருடம் அவரை சந்திச்சு பரிசுகள் கொடுக்கறதுன்னு செஞ்சாரு. அந்தந்த மாவட்டத்துக்கே அவர் வரதானே செஞ்சாரு. அப்ப அந்தந்த கூட்டம் இல்லையே. அந்த மாணவர்களை அவர் கூட்டிட்டு போய் அது ஏதோ ஒரு அப்படி அந்த குதிரைக்கு நம்ம குதிரைக்கு இது கட்டி விடுவாங்கல்ல அந்த மாதிரி கூட்டு போறாங்க. நாங்க அப்படி கிடையாது. ம். எங்க தலைவர் நீங்க எத்தனை மாணவர்களுக்கு ம். டெய்லி ஒரு மாணவர்களுக்கு எவ்வளவு மாணவர்கள் இன்னைக்கு பாசத்தோட அவ்வளவு மாணவர்களும் ம். தந்தை சாணத்துல பாக்காங்க. ம். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரை ம். அப்பான்னு கூப்பிடுறாங்க. நீங்களே பார்த்திருப்பீங்க, எவ்வளவு சோசியல் மீடியாவில் பாக்குறீங்க. இல்ல நாங்க ஏன்னா பார்த்தோம், அப்பான்னு கூப்பிடுறதெல்லாம் நாங்க பார்த்திருக்கோம். ஆனா இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. ஆனா பல இளைஞர்கள் நீங்க சோசியல் மீடியால பொறுத்த வரைக்கும் டிஎம்கேக்கு வர ஓட்டு டிவிகேக்கு பிரியும்னு சொல்றாங்களே. இப்ப எங்க இயக்கத்துல இருக்கிற இளைஞர்கள் என்ன சொன்ன மாதிரி, ஏன்னா எங்க இயக்கத்துல பொறுப்புல மட்டுமே 5 லட்சம் பேர் இருக்காங்க. ம். பொறுப்புல இல்லாம ம். இளைஞரணி உறுப்பினராக ம். இப்போ உதயநிதி ஸ்டாலின் அண்ணன் இருக்காங்க. இப்ப நானே ஒரு இளைஞர். உண்மையிலே இளைஞர்களுக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து, இளைஞர்களுக்கு கட்சியில பொறுப்பு கொடுத்து, மக்கள் பிரதிநிதியாக்கி அழகு பார்த்த இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகம். எங்க இயக்கத்துல உள்ள இளைஞர்களும் சமூக வலைதளத்துல உண்மையிலே அவ்வளவு ஆக்டிவா இருக்காங்க. நீங்க முன்னால சொன்ன மாதிரி இளைஞரணி கூட்டத்தை போட்டு 5 லட்சம் பேரை கூட்டியிருக்கோம். மகளிர் மாநாடு போட்டு 2 லட்சம் பேரை கூட்டியிருக்கோம். இப்போ அடுத்து மத்திய மண்டலம்னு சொல்லி போட்டு இப்போ ஒரு மாநாடு போட போறோம் 2 லட்சம் பேரை வச்சு. அப்படி எண்ணற்ற திட்டத்தை நாங்க செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். ஆனா இப்ப நீங்க மாநாடுன்னு சொல்லும்போது நான் ஒரு விஷயம் சொல்றேன். இப்ப கனிமொழி வந்த கூட்டத்துல உள்ள மாநாட்டுக்கு உண்டான சோசியல் மீடியால நிறைய வீடியோஸ் வந்துருந்துச்சு. நிறைய சேர் எம்டியா இருந்துச்சு. இவங்க வந்து அரேஞ்ச் பண்ணி கூட்டு வந்தாங்க. ஆனா மதுரையில டிவிகே நடத்தின மாநாட்டுல கூட்டம் அவ்வளவு இருந்துச்சு. கிட்டத்தட்ட மதுரையே வந்துட்டு 2 நாளா ஸ்தம்பிச்சு போயிருக்கு. அந்த கூட்டத்தை நீங்க எப்படி பாக்குறீங்க? இப்போ அவரு பணவூர்ல இருந்து அரசியல் பண்றது ம். இயக்கத்தை இப்பதான் ஆரம்பிச்சிருக்காரு. மக்களை வந்து சந்திச்சது கிடையாது இதுவரை. அவர் மக்களோட மக்களா இதுவரை விஜய் அவர்களை நீங்களோ நானோ யாருமே பார்த்திருக்க முடியாது. ம். அப்ப என்ன ஆகும், 18 வயசு கீழே உள்ள அந்த பையங்களுக்கு என்ன தெரியும்? ம். ஏர்போர்ட்டுக்கு போனா அங்க ஏர்போர்ட்ல போறோம் கம்பி கிம்பியெல்லாம் பிச்சு போட்டு செருப்பு இப்பெல்லாம் போட்டு நீங்களே பார்த்தீங்க, அந்த மப்புளர் இப்புளர் எல்லாமே கிடக்கும். அந்த மாதிரி இயக்கமான இளைஞர் தான். அவனுக்கு எங்க இதுல வந்து 2 லட்சம் பேர் வரனா 2 லட்சம் பேருக்கு நாங்க ஷேர் போட்டுருவோம். ம். போட்டு அவங்களுக்கு ஷேர், ஸ்நாக்ஸ், தண்ணி பாட்டில் முதற்கொண்டு ப்ராப்பரா பண்ணுவோம். ஏன்னா நாங்க அந்த இயக்கத்தை ரசிக்கிறவங்க, இந்த இயக்கத்தோட பற்றுதலோட இருக்கவங்க. ம். விஜய் இயக்கத்தை பொறுத்தளவுல அது ஒரு ரசிகர் கூட்டம் அப்படின்னு பார்க்கறதுக்கு வரவங்க. அவங்களுக்கு அந்த இயக்கத்தோட சிந்தனைகள் இருக்காது. அதனாலதான் கட்சியோட மப்பு கீழே போட்டு நீங்களே மிதிக்கிறதெல்லாம் பார்த்துருக்கீங்க. அதுதான் உண்மையை ஒழிஞ்சு மற்றபடி நாங்க வந்து அதை ஒரு எங்க தலைவரை பார்ப்போம் அவ்வளவுதான். அப்படிதான் இருக்கும். அந்த அவங்ககிட்ட இருக்க அந்த ஒரு அது என்ன சொல்லுவாங்க, அந்த உணர்வுல என்ன செய்யறானே தெரியாது. ஒரு உதாரணத்துக்கு ஏதோ ஒரு படம் வரும்போது நீங்க பாத்தீங்க, ரோகிணி திரையரங்கத்தை உடைச்சே போட்டாங்க. தியேட்டர் சேருக்கெல்லாம் உடைச்சி அப்படிப்பட்ட இயக்கம் அதான் விஜய். ஆனா இப்ப நீங்க சொன்னீங்க இவ்வளவு கூட்டங்கள் வந்துட்டு விஜய்க்கு வந்திருந்துச்சுட்டு. அப்ப அந்த கூட்டங்கள் எல்லாமே ஓட்டா மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அத்தனை லட்சம் பேர் வந்து நிக்கிறாங்க. மதுரைக்காகட்டும், விஜய் வர இடத்துல அவ்வளவு கூட்டங்கள் இருக்கு. அப்ப அந்த பெரும்பான்மையான இளைஞர்கள் சோசியல் மீடியால சொல்றது உண்மைதானே? ஓட்ட அது மாறாது தம்பி. என்னன்னா நாங்க மகளிருக்கா இருக்கட்டும், ம். இளைஞர்களுக்கா இருக்கட்டும், ம். தந்தைமார்களுக்கு இருக்கட்டும், என்னத்த திட்டம் செஞ்சுட்டு இருக்கோம். இன்னைக்கு ஒரு சாதாரண கூலி வேலைக்கு போற அம்மா இருக்காங்கன்னு வைங்களேன். நாங்க கிராமப்புறத்துல பிறந்தவங்க. ம்.
வீட்ல வந்து அந்த பிள்ளைகளுக்கு காலையில டிஃபன் செஞ்சு கொடுக்க சில தாய்மார்கள் விவசாய வேலைக்கு போறதுனால முடியாது. ம். அந்த பிள்ளைகளுக்காக தாய் குலத்தோடு முதலமைச்சர் காலை உணவு என்ற ஒரு மகத்தான திட்டத்தை கொண்டு வந்திருக்கார். நீங்க அதனால பார்ப்பாங்க, இளைஞர்கள் போவாங்க, வருவாங்க. ஓட்டா ஒண்ணும் மாறாது. அந்த ஓட்டா மாறாதுன்னீங்க. இப்ப இன்கேஸ் விஜய் வந்துட்டு, அதாவது திரு விஜய் டிவிகே விஜய் அவர்கள் வந்துட்டு, ஏடிஎம்கேயோட கூட்டணி வச்சு வரக்கூடிய 2026 எலக்ஷன ஃபேஸ் பண்ணாங்கன்னா, டிஎம்கேக்கு பெரிய சவாலா இருக்குமா? அவங்க எத்தனை இயக்கம் வந்து கூட்டணி வந்தாலும் சரி, ம். பிஜேபிய பொறுத்தளவுல, பிஜேபி தான் அந்த கூட்டணிக்கு தலைமை வகிக்குது. ஒவ்வொரு மாநிலத்துல இருக்க இயக்கங்கள அவங்கள அச்சுறுத்தி, ம அது என்ன சொல்லுவாங்க, இந்த அச்சுறுத்தலால அந்த இயக்கத்த கூட்டணிக்கு வச்சிருக்காங்க. ம். பிஜேபி கட்சிய பொறுத்தளவுல தமிழ்நாட்டுல 4 சட்டமன்ற உறுப்பினர் தான். எங்க இயக்கத்துக்கு கூட்டணி கட்சியோட சேர்த்து ம். 159 சட்டமன்ற உறுப்பினர். ஆனா இப்போ நீங்க பிஜேபி பத்தி சொல்றீங்க. இப்ப பிஜேபில 4 சட்டமன்றம் தான். பிஜேபி வந்துட்டு தமிழகத்துல மலராதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு டிஎம்கேயோட எல்லா மீட்டிங்லயும் வந்துட்டு தாமரை ஒருபோதும் தமிழகத்தில் மலராதுன்னு சொல்றீங்க. ஆனா நம்மளோட திருநெல்வேலி சட்டமன்றத்திலேயே பாத்தீங்கன்னா, இன்னைக்கு பிஜேபியோட சட்டமன்ற உறுப்பினர் தான் வெற்றி பெற்று இப்போ மாநில தலைவராகவும் இருக்காரு. அப்போ பிஜேபி வந்துட்டு தென் தமிழகத்தை எதுவும் குறி வைக்குதா? பிஜேபி வந்து இது வந்து பிஜேபினால தமிழ்நாட்டுக்கு ₹1 நிதி கூட குடுத்ததில்ல. எய்ம்ஸ் மருத்துவமனை ம். எங்க இளைஞரணி செயலாளர் ஆருயிர் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த ஒரு செங்கலை வச்சே தமிழ்நாட்டு பாராளுமன்ற தேர்தலை மாத்தினாங்க. ஏன்னா அப்படியும் அந்த பிஜேபி இயக்கம் தமிழ்நாட்டுக்கு ஒண்ணும் செய்யாது. வரப்போற தேர்தலில் இந்த 4 சட்டமன்ற உறுப்பினர் கூட இருக்க மாட்டாங்க. இதான் உண்மை. பிஜேபியோட வளர்ச்சி தான். தென் மாவட்டம் இல்ல. அது எந்த மாவட்டத்தை குறிச்சா, ஏன்னா இங்க வந்து திராவிட பூமி. ம். இங்க பிஜேபி காரங்களுக்கு தமிழ்நாட்டுல வேலை இல்ல. அது கூட கூட்டணி சேர்ந்தாலும் எங்களுக்கு கோடி நன்மை. இருக்கிறது போயிரும் விஜய்க்கு. இவ்வளவு தூரம் சொன்னீங்க. இப்ப நாங்குநேரி சட்டமன்ற தொகுதிக்குன்னு சில வாக்குறுதிகள் திமுக வந்து குடுத்திருப்பாங்க. அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்பட்டிருக்கா? அது எதுவும் நீங்க பட்டியல்ல சொல்ல முடியுமா? நாங்குநேரி பகுதியை பொறுத்தளவுல கொடுத்த அனைத்து வாக்குறுதியும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் நிறைவேற்றிருக்காங்க. கொடுக்காத வாக்குறுதி நாங்குநேரி தொழில்நுட்ப பூங்கா 2000 கோடியில நாங்குநேரி டோல்கேட் அருகிலும் மூலகர்பட்டியிலும் மிக விரைவில் அறிவிச்சிருக்காங்க. அது நடைமுறைப்படுத்தப்படும். இன்னும் குறிப்பா சொல்லணும்னா நாங்குநேரிக்கு 46 குளத்துக்கு ம். கால் வெட்டும் கோரிக்கை இந்த பகுதியில் உள்ள மக்கள் எல்லாம் வச்சாங்க. மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் திருநெல்வேலிக்கு வந்திருக்கும் போது அதுக்கு 256 கோடி நிதி ஒதுக்கி அந்த பணியை நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கு நீங்க இந்த கிராமப்புறத்துல எந்த இடத்துக்கு போனாலும் அனைத்து தெருவுகளுக்கும் சாலை வசதி போட்டிருக்காங்க, டேங்க் கட்டி கொடுத்திருக்காங்க, வார்கள் அமைச்சு கொடுத்திருக்காங்க. இன்னும் எண்ணற்ற இன்னும் சொல்ல போனா அதிமுக பீரியட்ல 10 வருஷம் செய்யாத பணிங்க இந்த 4.5 ஆண்டு காலத்துல மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் செஞ்சிருக்காங்க. குறிப்பா நாங்குநேரில அப்படி ஒரு பணியும் இல்ல. எல்லாமே நல்ல திட்டங்களா இருக்கும். நாங்க மாவட்ட கவுன்சிலரா இருந்து பணியாற்றிட்டு இருக்கிறதும் சரி, சட்டமன்ற உறுப்பினர் அண்ணாச்சி ரூபி மனோகர் அவரும் சரி, சேர்மனா இருக்கவங்களும் சரி, மக்கள் பணி. ஏன்னா நாங்க எப்போதும் களத்துல இருக்கோம், மக்களோட தொடர்புல இருக்கோம். எந்த திட்டத்தை கொண்டு கொடுத்தாலும் சரி, சின்ன கோரிக்கை கொடுத்தாலும் சரி, உடனே நிறைவேற்றப்படுறாங்க. ஆனா இப்ப நீங்க இவ்வளவு விஷயம் சொல்றீங்க. ஆனா நாங்குநேரி அப்படின்னு ஒரு வார்த்தை, அந்த ஊரோட பேரை கேட்டாலே தமிழகம் முழுவதும் இங்க நடந்த பள்ளி பிரச்சனை தான் ஞாபகத்துக்கு வருது. இப்ப அந்த பிரச்சனை எப்படிங்க இருக்கு? இப்போ அந்த பிரச்சனை ஒண்ணுமே கிடையாது. அது ஒரு சிறு பிரச்சனை. என்னன்னா இப்போ நம்ம எஸ்பி சார் சிலம்பரசன் சார் சரி, இப்போ பிரசன்னகுமார் எஸ்பி ஆயிருக்காங்க. அவங்க முன்னால நாங்க இந்த ஏஎஸ்பி இருந்தாரு. அனைத்து ஸ்கூலுகளுக்கும் போய் கூட்டங்களை போட்டு சார் ஏஎஸ்பியா இருக்கும்போது அவரு போகாத ஸ்கூலே இல்லை. அப்படி எல்லா ஸ்கூல்கள்லயும் மாணவர்கள் ஒண்ணு திரட்டி இன்னைக்கு நீங்க பாத்தீங்கன்னா அனைத்து பள்ளிக்கூடத்திலையும், நான் இப்ப கூட பள்ளிக்கூடத்துல போய் அட்டன் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன். ஏன்னா அனைத்து பள்ளிக்கூடத்துல சமத்துவ பொங்கல் என்ற ஒரு நிகழ்ச்சியை தமிழக முதல்வரே நடத்த சொல்லி, ஏன்னா மாணவர்கள் ஒரு தாய் வீட்டு பிள்ளையாக இருக்க வேண்டும். ஏன்னா படிக்கும் போது நமக்கு எந்த சாதிய அந்த சிறு எண்ணம் கூட வரக்கூடாது. நம்ம எல்லாரும் ஒரே தட்டுல சாப்பிடணும். கண்டிப்பா. அந்த எண்ணத்தை மாணவர் மத்தியில ஆசிரியர்களும் சரி, இன்னைக்கு அந்த பிரச்சனை எதுவுமே திருநெல்வேலி மாவட்டத்துல குறிப்பா இல்ல, நாங்குநேரில சுத்தமா இல்லை. இவ்வளவு விஷயம் சொன்னீங்க. இப்ப விஜய் வந்து அரசியலுக்கு வந்திருக்காரு. இதனால வந்து கிறிஸ்தவர்கள் ஓட்டு மற்றும் முஸ்லிம்கள் ஓட்டு வந்து பிரியும் அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தும் இருக்கு. இதனால பாளை தொகுதியை நீங்க இழக்க எதுவும் வாய்ப்பு இருக்கா? பாளையங்கோட்டையை பொறுத்தவரை அது திமுக கோட்டை. ஏன்னா தொடர்ந்து திமுக செலுத்திட்டு வர தொகுதி. இப்போ மாமா அப்துல் வகாப் இருக்காங்க. கண்டிப்பாக 2026லயும் திமுக எம்எல்ஏ தான்
மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார். 2026 வெற்றியோட சந்திப்போம். கண்டிப்பா நான் உங்களுக்கும் எனது வாழ்த்துக்கள். அண்ணன் கிட்ட நிறைய விஷயம் பகிர்ந்துகிட்டோம். இதே மாதிரி இன்னொரு சிறப்பான நேர்காணல்ல உங்களை நான் மறுபடியும் வந்து சந்திக்கிறேன்.